அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் படைமாட்சி, குறள் எண் 761. உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. ஒரு படையினுடைய 4 வகை உறுப்புகளும் சிறப்பாக அமைந்து அந்த படைக்கு இடையூறு வரும்பொழுது அதற்காக பயப்படாமல் அஞ்சாமல் வெல்லக்கூடிய படை என்பது ஒரு ஆட்சியாளன் கொண்டுள்ள எல்லா செல்வங்களிலும் தலையான செல்வம். The 4 quadrants of an army which is not scared of the disturbances which come from outside and also which has the habit of winning is the biggest asset of all the assets of a king or a ruler. 4 வகை படை என்ன? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இதை தேவனைய பாவாணர் ஐயா அவர்கள் கரி, பரி, தேர், கால் என்று சொல்லியிருக்கிறார்கள். கரி என்றால் யானை, பரி என்றால் குதிரை, தேர் என்றால் தேர், கால் என்றால் காலாட்படை. ரத கஜ துரக பதாதிகள் என்று வடமொழியில் சொல்றாங்க. அது ஐயா மிக அழகாக தேவநாய பாவாணர் அவர்கள் மொழிபெயர்த்து தன்னுடைய உரையில் கூறியுள்ளார். இந்த 4 வகை படைகளும் ஒரு மன்னனுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு படை மட்டும் சிறப்பாக இருந்து மற்ற படைகள் சுமாராக இருந்தால் அவனால் போரில் வெல்ல முடியாது. இதை இந்த காலத்தில் எப்படி கொள்ளலாம்? வான்படை, தரைப்படை, கப்பல் படை என்று 3 வகை படைகளும் சிறப்பாக ஒரு நாட்டிற்கு இருக்க வேண்டும். இருந்தால் அந்த நாடு மற்ற நாடுகளை போரில் எளிதில் வெல்ல முடியும். ஊறு அஞ்சா, இந்த படைகளுக்கெல்லாம் நடுவில் இடையூறு வெளியிலிருந்து நிறைய வரும். எதிரி நாட்டிலிருந்தும் வரும், நட்பு நாட்டிலிருந்தும் வரும். இந்த ஊர்களுக்கெல்லாம் பயப்படாத, இந்த இடையூறுகளுக்கெல்லாம் பயப்படாத தன்மை கொண்ட படையை உடைய மற்றும் எங்கெங்கு போரிடுகிறார்களோ அங்கெல்லாம் வெல்லக்கூடிய அந்த மன உறுதியை கொண்ட படை. நல்ல படை, ஊர்களுக்கு அஞ்சாத படை, வெல்லும் மன உறுதியை கொண்ட படையை எந்த ஒரு ஆட்சியாளன், எந்த ஒரு அரசன், எந்த ஒரு மன்னன் வைத்திருக்கிறானோ அந்த மன்னன் சிறந்த மன்னன். அந்த மன்னன்களிடம் பல செல்வங்கள் இருக்கும். அவனுக்கு இயற்கை செல்வம் இருக்கும், செயற்கை செல்வம் இருக்கும், மக்கள் செல்வம் இருக்கும், அறிவு செல்வம் இருக்கும். இந்த மாதிரி பல செல்வங்கள் இருக்கும். நல்ல நாட்டு அரண் இருக்கும், நல்ல அமைச்சர்கள் இருப்பார்கள், நல்ல குடிமக்கள் இருப்பார்கள், நிறைய பணம் இருக்கும், பொருள் இருக்கும். இவை எல்லா செல்வங்களும் இருந்த பொழுதிலும் இந்த நல்ல படை இருக்கிறது அல்லவா, இந்த போர் படைதான் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லும் அளவுக்கு உள்ள இந்த படைதான் அந்த ஆட்சியாளனிடம், மன்னனிடம் உள்ள ஆகச் சிறந்த செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ நம்ம இந்த காலத்தில் எடுத்தோம்னா, நாட்டை விட்டுருங்க, வீட்டை எடுத்துக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய எல்லா வீடோ அலுவலகமோ எல்லாமே, எல்லா உறுப்பினர்களும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனித வளம் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறதா? அவரவர்கள் பணியில் மிகச்சிறப்பாக இருக்கிறார்களா? இடையூறு வந்த பொழுது அதற்காக அஞ்சாமல் இருக்கிறார்களா? போட்டியில் வெல்லும் மன உறுதியை கொண்டிருக்கிறார்களா? இப்படி ஒன்று இருந்தால், இந்த மனித வளம் இருந்தால், மற்ற எல்லா செல்வங்களும் ஒரு அலுவலகத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு நாட்டிற்கு, ஒரு அமைப்பிற்கு இல்லை என்றாலும் இது இருந்தால் இது நிச்சயம் வெற்றி தரும். இதுதான் ஆகச்சிறந்த செல்வம் என்று இக்காலத்தில் நாம் பொருள் கொள்ள முடியும். உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல் படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவராம செல்வரங்கம் நிஷ்ணத்திரம் சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நல்லூர். நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.